Hi friends, welcome to JMC Food Recipes. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா இளநீர் வச்சு எப்படி பாயசம் செய்யலாம்னு பார்க்கலாம். இளநீர் பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: நெய் தேவையான அளவு, 12 திராட்சை எடுத்து வச்சிருக்கேன், முந்திரி 12, ஒரு பவுல் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன், வாசனைக்காக 3 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இளநீர் பாயசம் செய்கிறதுக்கு நான் 2 இளநீர் எடுத்திருக்கேன். இளநியை வாங்கும்போது வழுக்கையாக இருக்கிற மாதிரி உள்ள இளநியை வாங்கிக்கோங்க. இளநீர் பாயசம் செய்கிறதுக்கு இளநீரும் அதில் இருக்க வழுக்கையும் இது ரெண்டையும் வச்சு தான் செய்ய போகிறோம். 2 இளநியில் ஒரு இளநியோட வழுக்கையை நான் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். 2வது இளநியில் இருக்க வழுக்கையை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்க்குறது பாயசம் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு அரை மூடி தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை 1 டம்ளர் அளவு கெட்டியான தேங்காய் பாலை அரைச்சி எடுத்துக்கலாம். துருவன தேங்காயை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி கெட்டியாக தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் அரைச்சி எடுத்தாச்சு. 1 டம்ளர் அளவு இளநீர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு இளநியோட வழுக்கையை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சமாக இளநீர் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு 1 கப் அளவு பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பால் காய்ச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எடுத்து வச்சுருக்க பாலை ஆட் பண்ணிக்கலாம். பாலில் தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஏலக்காயை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே எடுத்து வச்சிருக்க சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பால் நல்லா திக்காகிற அளவு கொதிக்க வச்சாச்சு. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் நெய் ஆட் பண்ணி முந்திரியும் திராட்சையும் வறுத்தெடுத்துக்கிறேன். முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்தெடுத்தாச்சு. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கெட்டியாக காய்ச்சின பாலை ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அளவு திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இளநீ வழுக்கையை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 3/4 டம்ளர் அளவு இளநீர் எடுத்துருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இளநீர் வழுக்கையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுவையான இளநீர் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி குடிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா JMC ஃபுட் ரெசிபீஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.